ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரிஸ் எபிசோட் 9 இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளியில நடுவில் இருக்கிற அந்த கட்டி பகுதியை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். இது எல்லாமே அப்படியே நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்லயே 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே கம்ப்ளீட்டா வெந்து வரணும். அதனால 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சோ, இல்லைன்னா ஒரு மத்து வச்சோ நீங்க வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருக்கணும். இந்த டைம்ல நம்ம இது கூட இட்லி மாவு சேர்த்துக்க போறோம். இட்லி மாவு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்ச இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷான மாவு யூஸ் பண்றத விட, ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு வந்து யூஸ் பண்ணும்போது, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இதுல வந்து நான் 1 குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இட்லி மாவு இல்ல அப்டின்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தா போதும். இப்போ இது ரொம்பவே திக்கா இருக்கு இல்லைங்களா? இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். அதனால இது கூட இன்னும் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்டின்னா சரியா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுல இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இத ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வ மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா, உங்களுக்கு இட்லி, தோசை கூட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இத ஒரு முறை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட நல்ல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசைக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, பூரி கூட கூட ரொம்பவே நல்லாருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிரலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.